ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் இன்று இடம்பெறுகிறது திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணல். இது தொடர்பாக நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயப்பிரகாசன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒன்றாக திறன் மேம்பாட்டு இயக்கம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு புது வாழ்வையும் மறுவாழ்வையும் அவர்களுடைய திறனையும் மேம்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்தும் இது கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் குறித்தும் சொல்லுங்க சார். இந்தியான்றது உலகிலேயே ஒரு பெரிய இளைஞர் சக்தியை கொண்ட நாடு. நம் நாட்டில் இந்த மக்கள் தொகையில் பெரும்பாலான இளைஞர். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, இன்னும் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா, படித்தா மட்டும் போதாது. அந்த கல்வியோட வேலைக்கு தேவையான திறன்கள் தேவை முக்கியமாக இருக்கணும். ஒரு மாணவன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தொழில்துறைக்கு தேவையான அந்த திறன் பயிற்சி இல்லைன்னா அவனால் ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா தொழில்துறை என்ன நடத்துதுன்னா, இன்னைக்கு அந்த வேலையை பண்ணணும்னு எதிர்பார்க்குது. அதில் அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம்ன்றது கொண்டு வந்தது. இந்த இடைவெளியை குறைச்சி கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கில் இந்தியா மிஷன்னு அறிமுகப்படுத்தினார். இது நோக்கம் வெறும் பயிற்சி வழங்குதல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இளைஞரையும் வேலைக்கு தயார்படுத்தவும், தொழில் முனைவோர்களாக ஆக்கவும், உலகளாவிய வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் ஸ்கில் இந்தியா திட்டம்ன்றது ஒரு திட்டமாக இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக உயர்ந்துள்ளது. இன்று PMKVY பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. இது குறுகிய கால பயிற்சி திட்டம். அப்ரன்ஷிப் பயிற்சி முடித்த உடனே தொழில்துறையில் இண்டஸ்ட்ரியில் போய் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் பயிற்சி இருக்குது அப்ரன்ஷிப். அதே மாதிரி ITI மாடர்னைசேஷன். ஏன்னா பழைய காலத்தில் ITIனா ஏதோ ஒரு சின்ன கூடாரமாக இருந்து இன்றைக்கி ஒரு மாடல் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியாகவே மாறணும். அதே மாதிரி PM விஸ்வகர்மா, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி. ஓகே சார், திறன் மேம்பாட்டு இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இளைஞர் சக்தி கொண்ட நாடாகவும் இந்தியா உள்ள நிலையில இந்த மக்கள் தொகை பலனை பொருளாதார வலிமையாக மாற்ற திறன் இந்தியா திட்டம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு? இது இந்தியாவின் மிகப்பெரிய பலம். அதன் இளைஞர்கள் சொன்னேன். இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் ஒரு நாடு முன்னேறாது. இது இளைஞர்களுக்கு உலக தரத்திலான திறன் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சின்றது அதன் மனித வளன் திறனை பொறுத்து இருக்கு. உதாரணமா, ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு CNC ஆபரேட்டர் தேவைப்படலாம், ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் தேவைப்படலாம், இல்லை ஒரு IT நிறுவனத்துக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி சப்போர்ட் தேவைப்படலாம், இல்லை ஒரு EV நிறுவனத்துக்கு ஒரு பேட்டரி டெக்னீஷியன் தேவைப்படலாம். இந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த திறன் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஸ்கில் இந்தியா மனித வளத்தை பொருளாதார வளமாக மாற்றியுள்ளது. இதுவரை PMKV ட்ரைனிங் மூலம் 1,64,00,000 மேலே இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றுள்ளது. அதே மாதிரி 54,42,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அப்ரன்ஷிப் மூலமாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. தொழில்துறைக்கு தேவையான திறன்மிக்க பணியாளர்களையும் உருவாக்கியுள்ளனர். ஓகே சார், திறன் மேம்பாடு கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் இணைப்பு பாலமா இந்த இயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இது இரண்டும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அது குறித்து சொல்லுங்க சார். இன்றைய உலகில் வேலை வாய்ப்பு என்பது வெறும் பட்ட படிப்பு மட்டும் நமக்கு சார்ந்ததில்லை. ஒரு நிறுவனத்தின் பார்வையில் பார்த்தோம்னா அந்த நபரால் நாளை முதல் அந்த வேலையை செய்ய முடியுமான்றதான் அதோட கேள்வி. இதற்கான பதில் தான் இந்த திறன் மேம்பாடு. உதாரணமாக, ஒரு இளைஞர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸோ இல்லை சோலார் இன்ஸ்டலேஷன் இல்லை ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் அல்லது ஒரு CNC மிஷினிங் போன்ற திறன்களை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் பலர் தாங்களே தொழில் தொடங்கும் நிலையும் உயர்கிறார்கள். இதனால் திறன் மேம்பாடு என்பது வேலை வாய்ப்பிற்கான அடித்தளம் என்று சொல்லலாம். ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உரிய தகுதி என்ன? வயது தகுதி, கல்வி தகுதி, இந்த திட்டத்தில் எப்படி இணைந்து பயிற்சி பெறுவது, யாரை அணுகுவது சார்?
இது வந்து ஒரு ஓப்பன் புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக தகல்வி அந்த தடைகள்ன்றது இல்லை. யார் ஒருத்தர் 14 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் போகலாம். உதாரணமாக ஒரு 8வது படிச்சிருக்காங்க இல்லை 10வது படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஐடிஐன்ற மூலம் போகலாம். இல்லை என்னால் படிக்க முடியல, 5வது தான் படிச்சிருக்கேன், 6வது தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே என்னால் பயிற்சியை தொடங்க முடியலன்றவங்களுக்கும் பயிற்சிகள் இருக்குது. இல்லை டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து பண்ணலாம். ஸோ வயதுன்றது ஒரு தடை இல்லை. இப்போ இந்த பயிற்சி எங்கே கிடைக்குதுன்னா, ஒன்று வந்து நியரஸ்ட் ஐடிஐ, தமிழ்நாட்டில் 412 ஐடிஐ இருக்குது, டிப்ளமோ காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஐடிஐயில் போனீங்கன்னாவே இப்போ அட்மிஷன் ஆரம்பிச்சிச்சு. 10th முடிச்சோன்னே அந்த 8வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, ஐடிஐ கோர்ஸ். 10வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, 12வது படித்தவங்களுக்கு கூட ஐடிஐ கோர்ஸ் இருக்குது, அங்கே பண்ணலாம். இல்லை அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் ஸ்கில் சென்டர்ஸ்ன்னு இருக்குது, அங்கே போய்ட்டும் அவங்க பண்ணலாம். இல்லை ஸ்கில் இண்டியா ஹப்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணியும் அவங்க வந்து ஈஸியாக அது பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்குது, ட்ரிச்சியில் இருக்குது. இங்கே நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் என்ன பண்ணுறோன்னா, ஒன்று இந்த இந்தியாவில் ஒரு 14,000 ஐடிஐ இருக்குது. இதில் வந்து 169 வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது. அதில் 90க்கு மேலே என்ஜினியரிங்கும், மற்றது வந்து சர்வீஸ் சேவை துறையில் சார்ந்ததும் இருக்குது. ஐடிஐ முடிச்சுட்டு ஐடிஐயில் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பண்ணோன்னா அதுக்கு எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அங்கே 1 year ட்ரைனிங் கொடுத்தா நீங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிற ட்ரைனிங்கும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு திறனை கற்றுக்கணுன்ட்டு வரும்போதோ அங்கே வந்து நாங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னு 1 week 2 weeks ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டிகிரியோட இந்த ஷார்ட் டேர்ம் அட்டன் பண்ணால் அந்த வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்று நீங்கள் ஈஸியாக வேலை கிடைக்கும். ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வருமான வரம்பு முக்கியமாக எதுவும் பார்க்கப்படுதா சார்? எதுவும் இல்லை, யார் வேணால் பண்ணலாம். ஓகே, இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங்கில் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 15,000 40,000 வரைக்கும் செலவு பண்ணுது. அந்த ட்ரைனிங் பயிற்சி நிறுவனத்துக்கு கொடுத்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். அந்த PMKVYலையும் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ட்ரைனிங் தான். இன்னும் சொல்ல போனால் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ குரூப் ESS இது கிளாஸ் 1 சிட்டினா 225 ரூபா ஒரு நாளைக்கு, கிளாஸ் B சிட்டினா 185 ரூபா. அது மாதிரி வந்து அவங்களுக்கு இடமும் கொடுத்து, இதே 80 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தால் டெய்லி வந்து 100 ரூபா ட்ராவலிங் அலோவன்ஸும் கொடுக்குது. ஸோ இது என்னென்னா, இது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கிராமப்புறத்துலேயோ ஒரு ஏழை எளியவர்களுக்கோ இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு 30,000 ரூபாய் 40,000 கொடுத்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து கட்டணமில்லா ட்ரைனிங் தானே தவிர யாரும் இது இல்லை. அதே மாதிரி ஐடிஐ போனாலும் ஒரு ஐடிஐக்கு வந்து வருஷம்புல்லாக பார்த்தாவே 2,000 ரூபாய் தான் சார்ஜஸ். அதில் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது இல்லாமல் சைக்கிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தங்கறதுக்கு இடம் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அதுக்கடுத்து புக்ஸ், யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்து எல்லா ஸ்டேட்டும் கூடுமான வரைக்கும் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா இவங்க வேலை செய்யறதுக்கு தேவையான திறன் மிக்க தொழிலாளர்கள் வேணும். அவங்க தான். ஏன்னா இப்போ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரை கொடுத்தா கூட ஓட்ட தெரியாதவங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போது தொழிற்சாலைன்றது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு இயங்குறது இல்லை, அதுக்கான திறமையான தொழிலாளர்களை வச்சு தான் இறங்க முடியும். அப்போ தான் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கில் மிஷன் மூலம் எல்லா இளைஞர்களும் ஒரு உற்பத்தி ஒரு ஆக்கப்பூர்வமான தொழில் முன்னேற்றத்துக்கான இந்த இளைஞர்களை தயார்படுத்திட்டு வராங்க. ஓகே சார், இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாக என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிறத சொன்னீங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தில் எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம்லாம் சொன்னீங்க சார். இந்த PM கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தோட முக்கிய சாதனைகள் என்ன சார்? இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் எத்தனை பேர் பயிற்சி பெற்றுள்ளனர், அது குறித்த விவரங்கள் சொல்லுங்கள் சார். பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனான்றது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும், அதே சமயத்தில் படிப்பை தொடர முடியாமல் விட்டவங்களுக்கும், அவங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கட்டணமில்லா பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. இதில் வந்து இதோட பெரிய சாதனை என்னென்னா, எல்லா சமூகத்தினரையும் போய் சென்றடைகிறது. கிராமப்புறத்தில் மற்ற எல்லா இடத்துலையும், ட்ரைபல் அந்த ஏரியாலையும். இதில் வந்து சிறப்பான அம்சம்னா பெண்கள், SC ST OBC, கிராமப்புற இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அனைவரையும் இந்த பயிற்சி கிடைத்துள்ளது. இதில் 45% மேற்பட்டவர்கள் பெண்கள். இது அர்த்தம் என்னன்னா, ஒரு பெண் ஒரு திறன் பெறும்போது அந்த குடும்பமே பொருளாதார ரீதியாக முன்னேறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே முன்னேறும்போது ஒரு சமூகமே முன்னேறதுன்றதான். அது மட்டும் இல்லாமல் இன்று பெண்கள் வந்து AI, ட்ரோன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டெயில், ஆண்டர்பிரினர்ஷிப் போன்ற பல துறையில் முன்னேறி வர்றாங்க. ஸோ இதுவே பெண்களின் அதிகாரம் அளிப்பின் ஒரு உண்மையான வடிவமாகும்.
ஓகே சார். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் எத்தகைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள்லாம் இப்போ சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது குறித்து சொல்லுங்க சார். நாம் இப்போ உலகமே 4வது தொழில் புரட்சி நம்பி போயிட்டுருக்கு. இப்போ இன்னைக்கான வேலை மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ஜாப்ஸ், நாளைக்கான உலகத்தை எப்படி தயார் கொள்வது, எல்லாம் இந்த ஏஐ தொழில்நுட்பம், இந்த சைபர் செக்யூரிட்டி, ட்ரோன் டெக்னாலஜி, ரொபாட்டிக், டேட்டா அனலிட்டிக்ஸ், அந்த மாதிரி வரும்போது இப்போ படிக்கிற படிப்பு, கல்லூரியில் படிக்கிற படிப்பு நாளைக்கு கிடைக்க போகும் வேலைக்கு இன்னைக்கு எப்படி தயார் பண்ணுறது, அது ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்ன்னு வாங்க. அதனால் இப்போவே ஐடிஐலேருந்து இன்ஜினியரிங்லேருந்து பாலிட்டிக் எல்லா இடத்துலையுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஐலேயே செமிகண்டக்டர் டெக்னீஷியன், சைபர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், ஏஐ டெக்னீஷியன், அதே மாதிரி கிரீன் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் வருங்காலத்தில் வரப்போகுது. அது இப்போவே அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி இந்த தொழில் பயிற்சியை கொடுக்கறதுக்கு ஒரு முன்னணி நிறுவனங்கள் லைக் ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரி சிஸ்கோ, ஏடபிள்யூஎஸ் போன்ற உலக தர நிறுவனங்களை இணைந்து 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இந்த புதிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. நீங்க நிறைய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கியிருப்பீங்க. தொலைதூர கிராமப்புற பகுதிகளுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொண்டு சென்ற அனுபவம், அது குறித்து இது ஸ்கில் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றின்றது இதை தான் சொல்லலாம். ஏன்னா முன்பு திறன் பயிற்சின்றது ஒரு சிட்டிக்குள்ள இல்லை ஒரு நகரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு ஸ்கில் இந்தியா திட்டம்ல கிராமங்கள், பழங்குடியினர் பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடதுசாரி தீவிரவாதம் பாதித்த மாநிலங்கள், பல்வேறு பகுதிகளுக்கு இது சென்றுள்ளது. ஜன் ஷிக்ஸ்தான் சந்தான் மூலம் 36.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மக்கள் தங்கள் ஊர்களே வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். ஓகே சார். தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் இந்த திட்டம் எந்த அளவு சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையங்களோட எண்ணிக்கை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. மேலும் மாணவர் சேர்க்கையும் அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இதற்கான காரணம் என்ன சார்? இந்த 12 ஆண்டுகளில் இந்த ஐடி அமைப்புன்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 2014 சுமார் 9,977 ஐடிஐ இருந்த நிலையில் இன்று 14,688 ஐடிஐகள் செயல்படுகின்றன. மாணவர் சேர்க்கையும் 9.5 லட்சத்திலிருந்து 14.7 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம்னா புதிய தொழில்நுட்ப பாடங்கள், நியூ டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லிங்கேஜ், தொழில்துறை இணைப்பு, அதுக்கடுத்து அப்கிரேடட் லேப்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி we upgraded the industry 4.0 லேப்ஸ், அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள். இன்னொன்று டூயல் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு வருஷம் ஐடிஐயில் படிக்கும்போது 6 மாதம் இங்கே படிக்கலாம், 6 மாதம் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ படிக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அவங்களே இண்டஸ்ட்ரி ஐடிஐ ஃப்ளெக்ஸி எம்ஓன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அவங்களே ஐடிஐ ரன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான சிலபஸை டிசைன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும், அந்த ஃப்ளெக்ஸி எம்ஓஇ. ஸோ பல இந்த முன்னெடுப்புகள்னால இளைஞர்கள் மற்ற வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால ஐடி மாணவர்கள் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, அதனால் இன்டேக்கும் அதிகமாகிடுச்சு. பிஎம் சேது திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? இந்த திட்டம் தொழில் கல்வியை எவ்வாறு மாற்றப் போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுங்கள் சார். பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ்ன்னு இது பேரோட சித்தம். பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். இது எப்படி இந்த மாற்ற போகுதுன்னா, இந்தியாவோட தொழிற்பயிற்சி கல்வி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்று திட்டமாகும். சுமார் 60,000 கோடி முதலீட்டில் 1000 அரசு ஐடிஐகள் மேம்படுத்த உள்ளன. இதில் இது ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடலில் கிரியேட் பண்ணுறாங்க. 200 ஹப் ஐடிஐ, 800 ஸ்போக் ஐடிஐ, அது மாதிரி ஒரு ஹப் ஐடிஐக்கு 4 ஸ்போக் ஐடிஐ என்ற கான்செப்டில் இதை உருவாக்க பாருங்க. அப்போ அந்த கிளஸ்டரே, அந்த ஏரியாவே ஒரு குரோ. இப்போ திருப்பூரில் நமக்கு ஆடை தொழில், அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், சென்னையில் ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி. அப்போ எங்கெங்க என்ன மாதிரி தொழில்கள், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உலக தரத்திலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கிரியேட் பண்ணும். மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.